சுரம் தலைமுறை என்கிறதான காணொளியை ஏற்கனவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இதில் தலைமுறை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். ஒரு தலைமுறை என்பது உயிரினங்களின் அல்லது குடும்பத்தின் ஒன்றிலிருந்து இன்னொன்று படிப்படியாக தோன்றி வளரும் முறையில் ஒவ்வொரு படியை குறிக்கும் சொல் தலைமுறையாகும். உதாரணத்திற்கு பெற்றோர் ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்கள். இந்த பெற்றோருக்கு பிறக்கும் பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள். அப்பிள்ளைகளுக்கு பிறக்கும் பிள்ளைகள் அடுத்த தலைமுறையாய் ஆகின்றனர். அதாவது ஒரு குறித்த மூதாதையரிடத்திலிருந்து தோன்றும் ஒரு குடும்ப கிளை தலைமுறை ஆகும். இவற்றை இன்னும் விரிவாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். நாம் முதல் தலைமுறை, நம்முடைய அப்பா அம்மா இரண்டாவது தலைமுறை, நம்முடைய தாத்தா பாட்டி மூன்றாவது தலைமுறை, பூட்டன் பூட்டி இவர்கள் நாலாவது தலைமுறை, ஓட்டன் ஓட்டி இவர்கள் ஐந்தாவது தலைமுறை, சேயோன் சேயோல் இவர்கள் ஆறாவது தலைமுறை, பரன் பறை இவர்கள் ஏழாவது தலைமுறை. ஒரு பரன் பிளஸ் பறை இதுதான் பரம்பரையாக மாறினது. ஒரு பரம்பரை என்பது 7 தலைமுறைகள் அடங்கியதுதான் ஒரு பரம்பரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் அடுத்த பாகத்தில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம்